ஹலோ மக்களே! நான் உங்க ராஜா, மயிலாடுதுறையிலிருந்து. இந்த வார எபிசோட்ல கிராமத்தில சுவையான நாட்டுக்கோழி கிரில் எப்படி நாங்க பண்ண போறோம்னு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இனிமேல் நம்ம சேனல்ல வாரத்துக்கு ஒரு எபிசோட் உங்களுக்காக வர இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த நாட்டுக்கோழி தான் இன்னைக்கு கிரில் ஆகப் போகுது. இப்ப நம்ம கார்த்தி என்ன பண்றான்னா, கிரில்லுக்கு தேவையான கம்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குழி நெருப்புக்காக தோண்டிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்புக்காக விறகுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்து முறையில கிரில்லுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்காக பூனை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கிரில்லுக்கு தேவையான கோழிய உரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் குழி தான் தோண்டிட்டு இருக்காரு. வேற எதுவுமே பண்ண மாரி தெரியல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா சிக்கன உரிச்சிட்டு இருக்காரு நம்ம தம்பி. எப்பவுமே சிக்கன உரிச்சதுக்கப்புறம் நல்லா சுத்தமா நம்ம கழுவிக்கணும். இப்போ நம்ம கிரில்லுக்கான சிக்கனு சுத்தமா கழுவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா மக்களே, நம்ம தம்பி எவ்வளோ சுத்தமா ரெடி பண்ணிட்டாருன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த விருந்தாளி சிக்கன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருக்காப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மசாலாவோட ஃபைனல் டச் ரெடி ஆயிட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம கார்த்தி எவ்வளோ சூப்பரா தண்ணி அடிக்கிறான் இலை கழுவுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, நெருப்பு நல்லா ரெடி ஆயிட்டிருக்கு. அவ்வளோதாங்க. இப்ப நெருப்பு நல்லா ரெடி ஆயிட்டிருக்கு. அவ்வளோதான். சிக்கன மசாலாவ தடவி வச்சிர வேண்டியது தான். இங்க பார்த்தீங்களாங்க, இந்த சேவல் தான் அடுத்த எபிசோடுக்கு இவர் தான் கிரில்லுக்கு ரெடி ஆகப் போறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் மசாலாவ சிக்கன்ல நல்லா அப்ளை பண்ணிக்கணும். மேக்ஸிமம் கடையில வாங்குற மசாலாவ இதுக்கு பயன்படுத்தாதீங்க. அதிகபட்சம் நம்ம வில்லேஜ்ல இந்த மாதிரி சிக்கன் பண்ணும்போது, நம்ம வீட்ல அரைச்ச மசாலாவ பயன்படுத்த பாருங்க. அதுதான் நமக்கு நல்ல சுவையாவும் இருக்கும், ஜூஸியாவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மசாலாவ அப்ளை பண்ணிடுங்க. அப்பதான் சுவை அதிகமா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற வாழை இலையிலேயே அத நல்லா சுத்திட்டு, அத நம்ம கிரில் பண்ணும்போது டேஸ்ட்டாவும் இருக்கும், கருகாமலும் இருக்கும். Que diferente. அவ்வளோதாங்க. இப்ப மேக்ஸிமம் வேல முடிஞ்சிருச்சு. இப்ப நெருப்ப போட்டு அத கிரில் பண்றது தான் வேல. அப்பா! இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கிரில் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க.
அவ்வளோதாங்க. இப்ப நாங்க கிரில் சிக்கன சாப்பிட போறோம். ஓகேங்க. இந்த வாரம் கிரில் நல்லபடியா சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வர வாரத்தில நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, வாத்து கிரில் தான் பார்க்க போறீங்க. வாத்த கிரில் பண்ணி சாப்பிட போறோம். அது நீங்க வெயிட் பண்ணி 1 வாரம் கழிச்சு பார்ப்பீங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகான டச் பண்ணிடுங்க. தேங்க் யூ. பாய்.